கைஸ் வழக்கமாக விளையாடுற மாதிரி ஒரு பிஆர் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தோம். லாஸ்ட் ஜோன் போயிட்டு நான் ஒருத்தனுக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துருவேன். ஜோன் சர்வர் இருந்து நான் இங்கே குளோவல் மேலே வண்டியை விடுறேன், நீங்கள் அடிச்சிருங்கன்னு சொல்லுவார். நான் பாட்டுக்கு லூட் எடுத்துட்டு இருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தா அவரை பொட்டி ஆக்கிடுவானுங்க. நல்லா டேமேஜ் கொடுத்து ஒருத்தனை டவுன் பண்ணியிருப்பேன். பார்த்தா நான் பொட்டி ஆக்கியிருப்போம் கொஞ்ச நேரத்தில். எல்லாவனையுமே முடிச்சிருவோம். லாஸ்ட் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருப்பான். ஸ்கேனர்லாம் விட்டு பயபிள்ளையை கண்டுபிடிச்சிருவோம். இங்கே தான் காட்டுது ஸ்கேனரு. பார்த்தா பயபிள்ள காணும். எங்கடா இறங்குறான்னு மேலே எட்டி பார்ப்பேன். பார்த்தா பூமி கடியில் இருக்கான். நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் என் டீமில் வந்திருந்த வடக்கணும் இதே மாதிரி தான் போய் உட்காந்துட்டு இருந்தான். ஒரு லேம்போயினி வச்சுட்டு பயபிள்ளையும் அதே டெக்னிக் யூஸ் பண்ணி போய் அடிக்க பார்க்குறான். கடைசி ஜோனில் எப்படி போல்ட் மேக்கர் போட்டு விட்டுருவான். நானும் ஜோன் சுருங்க ஜோன் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். ஜோனும் போயிட்டே இருக்கு, நானும் போயிட்டே இருக்கேன். ஜோனும் கிட்டத்தட்ட ஃபுல்லாக சுருங்கி முடிஞ்சிருச்சு. பையன் எப்படி போல்ட் மேக்கர் போட்டுருவான். நல்லா ரெடியாக தான் இருந்தோம். நினச்ச மாதிரியே போல்ட் மேக்கரை போட்டான். போல்ட் மேக்கரில் மாற்றி டேமேஜ் விழ ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஹீல் பிஸ்டலை வச்சு மாற்றி ஹீல் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக விழும். அப்பவும் ஹீல் பிஸ்டலை வச்சு ஹீல் பண்ணிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா காலியாக இருன்னு நினச்சிட்டேன். பார்த்தா அவ்வளோ டேமேஜ் விழுந்துடும். எப்படா போல்ட் மேக்கர் முடியும்னு பார்த்துட்டே இருப்போம். கரெக்டாக முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஜோனில் நான் டெத்தானாலும் பரவாயில்லன்ட்டு என் டீம்மேட்ஸுக்கு ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஜோன் ஃபுல்லாக சுருங்கணுன்னு என் டீம்மேட்ஸுக்கு ஃபுல்லாக ஹீல் பண்ணிடுவேன். உசுறு ஃபுல்லாக குறைஞ்சோன்னா ஓரியன் போட்டேன். என் டீம்மேட்டும் ஓரியன் போட்டான். நான் டவுன் ஆகிட்டேன். முடிஞ்சிரும்னு பார்த்தா அவன் முடிஞ்சிட்டான். ஈஸியாக அந்த மேட்சை போய் அடிச்சிட்டோம். கைஸ் ஒரு ஹாப்பி நியூஸு, நம்ம வந்து 1K அடிச்சிட்டோம். 1K அடிச்சிட்டோன்ட்டு சந்தோஷமாக இருந்தால் திடீர்னு பார்த்தா ஒருத்த மட்டும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். அட பாவீங்களா போங்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவனுங்க தான் ஏமாற்றிட்டாங்க. நீங்களாவது ஏமாற்றாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.